ஸோ டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வர்தனா டைனஸ்டி வந்து பார்க்க போகிறோம். குப்தர்களுக்கு அடுத்தது வந்து இந்த வர்த்தனர்கள்னு சொல்லுவாங்க தமிழில். அவங்க தான் வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ இந்த இந்த கிளாஸ் வந்து எந்தெந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பொதுவாக வந்து பயன்படும் பார்த்திங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்தது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒன்லீனியராக சில நேரத்தில் கொஸ்டின் மேக்ஸிமம் அப்படி தான் வரும். ஒன்லீனியராக தான் வரும். டிஎன்பிஎஸ்சியில் கூட எக்ஸாம் இந்த மாதிரியான டாப்பிக்கை வந்து எப்படின்னா கொஞ்சம் சுற்றி விடுவாங்க. ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சு எது சரி எது தப்பு அப்படின்னு கேட்பாங்க. யூபிஎஸ்சி லெவலில் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலன்னா ஒன்லீனியராக தான் இருக்கும். ஈஸி தான். ரெண்டுத்துக்குமே வந்து நான் பயாஸ்டாக தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெண்டு எக்ஸாமினேஷனும் இதை வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து படிச்சுட்டு போகலாம். எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் ஆர்ஆர்பி. ஓகேவா? மூணுத்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் நான் வந்து இது வந்து எடுத்திருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு இதை இன்னும் கம்மி பண்ணி மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. இந்த டைனஸ்டி பற்றி நான் பொதுவாக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா, குப்தர்களுக்கு அடுத்தது வந்து குப்தர்கள் வந்து இந்த ஹூணர்களோட படையெடுப்புனால அவங்களோட வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து யாருன்னு வந்தாங்கன்னா, இந்த வர்த்தனர்கள் தான் வந்தாங்க. வர்த்தனர்களில் புஷ்ய பூதின்னு ஒருத்தர் இருந்தார். ஆல்ரெடி வந்து குப்தர்களில் வந்து நிலப்பிரபுத்துவத்தை அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தவர். அது என்னென்னா, வரியை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு பெரிய மன்னன் கொடுப்பாங்க. வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம சோழர்கள் கீழே கூட நிறைய சிற்றரசர்கள் வந்து இருந்தாங்க, வரி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதேமாரி வந்து இந்த குப்தர்கள் கீழே இருந்தவங்க தான் இந்த வர்த்தனர்கள். சரியா? இந்த வர்த்தனர்கள் வந்து வரி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த வர்த்தனா டைனஸ்டி, அந்த டைனஸ்டியை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவங்க யாருன்னா புஷ்ய பூதி. ஓகேவா? புஷ்ய பூதிங்கிறவங்க தான் ஆரம்பித்தாங்க. இது எந்த இடத்துல வந்து ஃபவுண்டட் பண்ணாங்கன்னா, தானேஸ்வர். எந்த இடத்துல? தானேஸ்வர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்ரெடி வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபவுண்டட் வந்து தானேஸ்வர், குருஷேத்ரா டிஸ்ட்ரிக், ஹரியானா. சரியா? அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துங்க. அந்த டிஸ்ட்ரிக் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கும்போது ஒரு விஷயத்த நல்லா கேதர் பண்ணி படிச்சுட்டு போகணும். சரியா? இது வந்து நம்ம அந்த தானேஸ்வர் எங்கே இருக்குது? இப்போ உள்ள ஹரியானாவில் இருக்குது. அந்த ஹரியானாவில் எந்த டிஸ்ட்ரிக்கு? குருஷேத்ரா டிஸ்ட்ரிக்கு. அடுத்து 6th செஞ்சுரியில் பார்த்தாங்கன்னா இவங்க வந்து நிலப்பிரபுத்துவமாக இருந்தாங்க. அடுத்து வந்து அஸ்யூம்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹூனஸ் இன்னோவேஷன். ஓகேவா? இன்வெஷன். ஹூணர்களோட படையெடுப்புலேருந்து இவங்க வந்து என்ன ஒரு விடுதலையான மாதிரி. புத்தர்கள் காலத்துலேருந்து ஹூணர்கள் வந்திருப்பாங்க. இப்போ வந்து ஹூணர்கள் படையெடுப்பு அவ்வளோது இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு பெரிய மன்னன் பார்த்தீங்கன்னா, இந்த வர்தனா டைனஸ்டியில் பிரபாகார வர்தனா. ஓகேவா? பிரபாகார வர்தனா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய மன்னன். பிரபாகார வர்தனுக்கு பிறந்த 2 பசங்க. ஒன்று வந்து ராஜ்யவர்தனா, இன்னும் வந்து அவங்களோட தம்பி ஹர்ஷர். ஓகேவா? இவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. ராஜ்யஸ்ரீன்னு ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த ராஜ்யஸ்ரீயை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்குன்னா, கன்னௌஜில் உள்ள ஒரு அரசனுக்கு, கிரகவர்மன். ஓகேவா? கிரகவர்மன். அவங்களோட கன்னௌஜில் உள்ள அரசர் பேர் வந்து கிரகவர்மன். அவங்க வந்து மௌகாரி, ரூலர் ஆஃப் கன்னௌஜி. அடுத்து வந்து இவங்க வந்து கன்னௌஜை வந்து இது ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நார்த்தில் வந்து மெயினாக இவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் வந்து எதிரின்னு ஒரு மன்னன் இருந்தாலும் அவனுக்கு வந்து எதிரியும் இருப்பான். ஸோ என்னென்னா, இந்த கன்னௌஜி மேலே வந்து எல்லா மன்னர்களுக்குமே வந்து ஒரு கண்ணு. ஓகே. அது ஏன்னா இந்த கங்காவோட சமவெளி பெரிய ஒரு வேளாண்மை சமவெளின்னா இந்த கன்னௌஜ் பகுதி தான். ஓகேவா? இந்த கன்னௌஜ் பகுதி மேலே எல்லாருக்குமே ஒரு கண்ணு. அடுத்து வந்து இந்த கன்னௌஜ் பகுதியை எப்படியாச்சும் இந்த வர்மன்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வராங்கன்னா, தேவகுப்தா. மாலவம் பகுதியை சேர்ந்த தேவகுப்தா. அது வந்து ஷஷான் ஷா. அவங்க வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் வந்து வந்திருக்காங்க. சரியா? வங்காளத்தை சேர்ந்தவங்க, மேற்கு பகுதியில் உள்ள வங்காளத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஷஷான் ஷா, தேவகுப்தா. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராஜ்யஸ்ரீ இருக்காங்கல்ல, அதாவது ஹர்ஷரோட தங்கச்சியோட புருஷனை வந்து கொண்டுட்டாங்க. கிரகவர்மனை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ கொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்து கோவம் வருமா?
அப்போது வந்து ராஜ்யவர்தன் இருக்கான் பாருங்க, அவன் போயிட்டு நம்ம ராஜஸ்ரீயை வந்து கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்களா. ராஜ்யவர்தன் வந்து நேராக போயிட்டு இந்தமாரி ஏன் வந்து இது பண்ண அது ஏன் வந்து சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு யார் இது பண்ணுறா தேவகுப்தா வந்து ராஜ்யவர்தனை வந்து அடிச்சிட்டான். சரியா. உடனே வந்து இவன் இருக்கான் பாருங்க ஷஷான் ஷா, அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ராஜ்யவர்தனை வந்து கொண்டுட்டான். ஓகே, ராஜ்யவர்தனை கொண்டுட்டானா. அதுக்கடுத்து வந்து ராஜ்யவர்தனை வந்து இறந்து போயிட்டார். ஸோ அண்ணன் இறந்து போனதை வந்து தம்பி வந்து தெரிஞ்சுக்கிட்டான். ஷஷான் ஷா தான் போட்டு தள்ளிட்டான். ரெண்டாவது வந்து ராஜஸ்ரீ வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து எங்கே போயிட்டான்னா இந்த மத்திய இந்தியான்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இந்தியா, அங்கே போயிட்டான். ஓகேவா. அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கா. அடுத்து ஹர்ஷவர்தனா வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹர்ஷவர்தனா என்ன பண்ணுறாரு, நேராக ஷஷான் ஷாவை வந்து அடிச்சாரு வங்காளத்தில் போயிட்டு. அவனை கொலை பண்ணிவிட்டு நேராக இப்போ ஹர்ஷாவோட எறா வருது இந்த இடத்துல, அவரோட காலம் தொடங்குது. ஸோ தங்கச்சி வந்து காட்டில் இருக்கா. காட்டில் வந்து என்னென்னா ஒரு உடன்கட்டை ஏறுதல் அந்த வழக்கத்தை வந்து தொடங்க போகிற நாள் அன்னைக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹர்ஷர் வந்து தடுத்து என்ன பண்ணிட்டாரு, தங்கச்சிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஹர்ஷவர்தனா வராரா. ஹர்ஷவர்தனா தான் இந்த வர்தனா டைனஸ்டியில் மெயினான ஒரு ஆள். சரியா. ஹர்ஷவர்தனா தான் வர்தனா டைனஸ்டியில் மெயினான ஒரு ஆள். ஓகே. யாரோட தம்பின்னு கேட்டாங்க, ராஜ்யவர்தனோட தம்பி. சிலாதித்யான்னு பேர் அவருக்கு வந்து என்ன பட்ட பேருன்னா சிலாதித்யா. சிலாதித்யான்னு கூப்பிட்றவங்க யாருன்னா கொண்டாடப்படுறவங்க யாருன்னா ஹர்ஷவர்தனா. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து சொன்னேன்னா ராஜஸ்ரீ வந்து காப்பாற்றினாருன்னு. அதுக்கடுத்து தானேஸ்வர் கன்னௌசி ரெண்டுத்தையும் வந்து நியூ கேபிட்டல் அறிவித்தார். அடுத்து மகதம் வங்காளம் என்னென்னா ரெண்டுத்தையும் வந்து இணைச்சிக்கிட்டார். மகதம் வங்காளம் ரெண்டுத்தையும் இணைச்சிக்கிட்டார். அது அடுத்து வந்து அவரோட மேரேஜ் ரைட்ஸ் படி என்னென்னா மேரேஜ் பண்ணி வந்து என்னென்னா மேக்ஸிமம் இந்த துர்வஷன் அப் டு மைத்ரேகா ரூலர் ஆஃப் வல்லாபிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா. அந்த வல்லாபிங்கிற இடத்த வந்து குஜராத்தில் இருக்குது. அந்த இடத்தையும் வந்து என்ன பண்ணார், அவங்க மூலியமாக கல்யாணம் பண்ணி மூலியமாக அதையும் வந்து ஆட்சி செஞ்சார். அடுத்து வந்து இந்த வெஸ்டர்ன் பவுண்ட்ரியை வந்து நல்லா வந்து என்னென்னா சேஃப்டி பண்ண ஆரம்பித்தார். நிலப்பிரபுத்துவம் மூலியமாக வந்து சேஃப்டி பண்ண ஆரம்பித்தார். அடுத்து ஒரே ஒரு தோல்வின்னு வந்து பார்த்தோன்னா டெக்கானில் வந்து இரண்டாம் புலிகேசிட்ட வந்து தோத்துட்டார். இந்த புலிகேசி வந்து யாருன்னா சாளுக்கிய மன்னன். ஓகேவா. சாளுக்கிய டைனஸ்டி அண்டு இது வந்து வதாபி. ஓகேவா. வதாபி. அதே வந்து இங்கே மைத்ரேகா ரூலர் வந்து வல்லாபி. நல்லா பார்த்துங்க, இதில் வந்து கண்டிப்பாக குழப்பம் வரும் எக்ஸாம் டைப்பில். சாக்கலோர் டாரா பத்தேஸ்வரா அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது, ஹர்ஷருக்கு இருக்குது. ஓகேவா. சாக்கலோ டாரா பத்தேஸ்வரா. சரியா. அந்த நேம் வந்து இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நேராக வந்து புக் எடுத்து பாருங்கள், அப்புறம் புரியும் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதில் வந்து என்னென்னா ஏரியா வந்து இவரோட ஏரியா வந்து பார்த்தோம்னா யாரோட ஏரியா, ஹர்ஷரோட ஏரியா வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியா, ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், கங்காஸ், அடுத்து வந்து வேலி ஃபார் அசாம். ஓகேவா. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலியமாக சைனா மூலியமாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாரு. சைனாவில் வந்து எந்த ரூலர் வந்து ஆட்சி பண்ணார்னா தை டசாங். அவரோட இனோவிஸ் நிறைய பேர் வந்து அங்கே சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஹுவாங் டசாங் அவர் வந்து 8 வருஷமாக வந்து இந்தியாவில் இருந்தார். குறிப்பாக வந்து ஹர்ஷரோட எல்லைகளை பற்றி சொன்னவர் இந்த ஹுவாங் டசாங்னு சொல்லுவாங்க. 2 ஏரியா வந்து ஹுவாங் டசாங் சொல்கிறாரு. 2 அசம்பிளி இருந்துச்சுன்னு. ஒன்று வந்து கன்னௌஜ் அசம்பிளி, ஒன்று வந்து பிரயாக் அசம்பிளி. ஓகேவா. ரெண்டுமே 643 வந்து ஆரம்பித்தாங்க. 643 கன்னௌஜில் வந்து பார்த்தோம்னா மகாயான புத்திசம். கன்னௌஜில் வந்து என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, மகாயான புத்திசம் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரயாக அசம்பிளி வந்து என்னென்னா ரிலீஜியஸ் முறைப்படி வந்து இந்த பிரயாக அசம்பிளி. இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து கும்பமேளா வந்து பார்த்தோமா உத்தரப்பிரதேசில் பண்ணாங்களா, இந்த கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதிகள் வந்து விட்டாக ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. ஓகே. ஸோ
அதோட இனிஷியல் வந்து யார் போட்டாருன்னா விதை, அதுக்கு வந்து விதை யார் போட்டாருன்னா ஹர்ஷர் தான். ஹர்ஷர் காலத்துலேருந்து தான் அந்த கும்பமேளா வந்து நடந்துகிட்ருக்கு. சரியா, 5 வருஷம். 643 ரெண்டுமே 643 தான் தொடங்கியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்னா 100 வில்லேஜோட வருமானம் வந்து அங்கே வந்து புத்திஸ்ட் மார்க்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க நாலந்தா யூனிவர்சிட்டியில். அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேவா. டைடு வந்து பார்த்தோம்னா எப்போ இருந்தாருன்னா ஹர்ஷர் வந்து 647. அவங்களோட அமைச்சர் வந்து அதுக்கடுத்து வந்து ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. அருணாஷவாங்கிறது பிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதான் ஹர்ஷரோட கதை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோங்க, கடைசி வந்து ஹர்ஷர் தான் இந்த வர்தனா டைனஸ்டியோட. எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க முடிச்சாங்கன்னு பார்த்துங்க, இயர் பார்த்துங்க. அடுத்து வந்து முக்கியமாக நூல்கள், ஹர்ஷரை பற்றின நூல்கள், ஹர்ஷர் எழுதின நூல்கள். ஓகே, இது 2 வகையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹர்ஷர் எழுதின நூல்கள்னு வந்து பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்டில் 3 சைவம் தானே இவர், சைவ ரிலீஜியத்தை சேர்ந்தவர் தானே. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ்கிரிட் தான் படிச்சிருப்பார். நாகானந்தா, ரத்னாவளி, பிரியதர்ஷிகா. ஓகேவா, பிரியதர்ஷிகா, நாகானந்தா, ரத்னாவளி, பிரியதர்ஷிகா. இது வந்து இந்த நூலுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ஆத்தர். ஓகேவா. பானபட்டர் வந்து ஹர்ஷ சரிதம்ங்கிறது வந்து எழுதியிருக்காரு. அந்த ஹர்ஷ சரிதத்தில் ஹர்ஷர் வந்து ரொம்ப வீணை பிடிக்கிற ஒரு மன்னன், வீணையை வாசித்து மகிழ்கிற ஒரு மன்னன் அப்படின்னு வந்து பானபட்டர் வந்து ஹர்ஷ சரிதங்கிற ஒரு நூலில் வந்து எழுதியிருக்காரு. யாரை பற்றி? இந்த ஹர்ஷரை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா. கடம்பாரி, மயூர் சதகா, அடுத்து சூரிய சட்டகா அப்படிங்கிறது இதெல்லாம் இங்கே இருக்குது. சரியா. ஸோ பானபட்டர் எழுதுனது தான் ஹர்ஷ சரிதம். இது முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து நிலப்பிரபுத்துவம். இவங்களோட இது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து இவங்களோட ஆட்சி முறையை வந்து டீசென்ட்ரலைஸ்டு தான் இருந்துச்சு. நிலப்பிரபுத்துவம் மூலியமாக வந்து அதிகாரம் பரவலாக்கப்பட்டுச்சு தான் இதில் இந்த வர்தனா டைனஸ்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்னொரு டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.